அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஞாயிறு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்தார்கள். உலகில் தோன்றிய எல்லா மகான்களுடைய சரித்திரமும் அவர்களுடைய மரணத்தோடு முடிந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து மட்டுமே மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அவருடைய போதனைகளையும் அற்புதங்களையும் நம்புகிற அநேகருக்கு அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ப முடியவில்லை. அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் ரவிக்குமார் அவர்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர், உன்னதமானவர், தேவனுடைய குமாரன், கிறிஸ்து ஆண்டவர், கர்த்தர் என்று பரிசுத்த வேதாகமத்திலே அவரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக விளக்கி வைத்துள்ளார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய தனிச்சிறப்பு, தன்னிகரற்ற தன்மையில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் பாடுபட்டதையும் மரித்ததையும் அடக்கம் பண்ணதிலையும் அநேகர் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை நம்புவதற்கு மனிதனுக்கு சற்று கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும், மரிக்க வேண்டும் என்றும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்றும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் தம்முடைய சீடர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து அவர் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதில் குறிப்பாக தன்னை குறித்து அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். செயற்கரிய காரியங்களை செய்தார். ஜனங்கள் அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது. அதே வேளையிலே தம்முடைய சீசரிடத்தில் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் எருசலேமிலே அவர் பாடுபட வேண்டும், கொலையுண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதை தம்முடைய சீசர்களாலே நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. சீசர்கள் அதை நம்பாவிட்டாலும் விசுவாசியாவிட்டாலும் இதை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்திலே அவருடைய சீசர்களில் ஒருவனாகிய பேதுரு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இந்த பாடுகளும் இந்த மரணமும் இந்த வரக்கூடாது உமக்கு என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டதாக பரிசுத்த வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது. எப்படி இருந்தாலும் அவர் தான் சொன்னபடியே எருசலேமிலே அவர் பாடுபட்டார், கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். என்னை விட அதிகமாக 1ஆம் நூற்றாண்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாக இருந்தவரிடத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் எதை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்கள், என்ன பிரசங்கிக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று நாங்கள் அந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் என்று அறியப்பட்டவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் என்று சொல்லக்கூடியவர்கள் எதற்கு சாட்சி என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நானும் அவரை விசுவாசிக்கிற அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் இருப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் பலவற்றை நம்புகிறார்கள்,
அவருடைய அரும்பெரும் செயல்களை குறித்து அவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறப்ப மனிதர்கள் நம்புவதற்கு மிகவும் கடினப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுந்தவர்கள் உலகத்தில் ஒருவருமே இல்லை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்று கல்லறையில் இல்லை. அவரை விசுவாசிக்கக்கூடிய இருதயத்தில் இருக்கிறார், பிதாவினுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். வானத்தையும் பூமியை நிரப்புகிறவராக அவர் இன்றைக்கு தேவகுமாரனாக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே சீசர்கள் கூட துவக்கத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் தான் சொன்னபடியே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவரை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறப்ப எருசலேமுக்கு வெளியே அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று திட்டமும் தெளிவுமாக சுவிசேஷ புத்தகங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை படிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்ட விதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி வேலையெல்லாம் முடித்துவிட்டு எல்லாரும் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். அப்பொழுது அவருக்கு விரோதிகளாக இருந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 62 63 வசனம். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, பிலாத்து என்றால் அன்றைய யூதேயாவின் கவர்னர், ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3ஆம் நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கக்கூடியவர்களும் சொல்லப்போனால் அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றினவுமாய பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் அவருடைய போதனையை கேட்டிருக்கிறார்கள். அந்த போதனையில மிக முக்கியமான ஒன்று, நான் உயிரோடு எழும்புவேன் 3 நாளைக்கு பின்பு. அதை இப்பொழுது அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அதனாலே அவர்கள் அன்றைக்கு யூதா தேசத்தை ஆளுகை செய்த பிலாத்துவினிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். அவர் உயிரோடு இருக்கிறப்ப சொன்னாரு, நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். அதனாலே பிலாத்துவை பார்த்து சொல்லுகிறார். 64வது வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்கள்? ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகும்படிக்கும் நீர் கொடிதாகாதபடிக்கும் நீர் 3ஆம் நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். ஆகவே அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். சீசர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவருடைய சரீரத்தை திருடிக் கொண்டு போய் வேற எங்கேயாவது ஒழித்து வைத்துவிட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவார்கள். அவர் சொன்ன கூற்றை உறுதிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட தவறையும் அவருடைய சீசர்கள் செய்வார்கள் என்று பிலாத்துவிடத்திலே முறையிடுகிறார்கள். பிலாத்து என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியானால் நீங்களே அந்த கல்லறைக்கு காவல் வையுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் பிரதான ஆசாரியர்கள் அந்த கல்லறைக்கு காவல் வைத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்று அவர் சொன்னது அது நடந்து விடுமோ பார்ப்போம் என்று சொல்லி அந்த கல்லறைக்கு காவல் வைத்தார்கள். மட்டுமல்ல, அந்த கல்லறையை முத்திரை போட்டார்கள் என்று பார்க்கிறோம். முத்திரை போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய எதிராளிகள் சொல்லுகிறார்கள், அவன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அதனால அது சம்பவிக்க கூடாது என்பது அவருடைய ஒரு நோக்கம். அதே வேளையில் சீசர்கள் ஏமாற்றி அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுவார்கள் என்கிற அந்த நம்பிக்கையில் இப்படிப்பட்ட ஒழுங்குமுறை எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது பிரியமானவர்களே? வாரத்தின் முதல் நாள் அவருக்கு அருமையான சில ஸ்திரீகள் கல்லறைக்கு சென்ற வேளையில் அவர் அங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் துவக்கத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை தேடி சென்ற, அவருடைய சரீரத்திற்கு வாசனை திரவியங்களை பூச வேண்டும் என்று சென்ற ஸ்திரீகளுக்கு தூதன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அந்த தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுவதற்கு முன்பாகவே தனக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் தெளிவாக சொன்னார். அது சொன்னபடியே அப்படி நடந்தது என்று சொன்னால் இந்த இயேசு யார் என்பது நமக்கு தெளிவாகிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசு தேவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தெய்வத்திற்கு மட்டும்தான் சம்பவிக்க போகிற காரியத்தை தெளிவும் திட்டமுமாக கிரமமாக சொல்ல முடியும். அந்த நிலைமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிப்பீர்களேயானால் அவருடைய தெய்வீகத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். தூதன் சொல்கிறார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த கல்லறையிலே வந்து பாருங்கள், அவரை அடக்கம் பண்ண இடத்திலே வந்து பாருங்கள். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் எருசலேமுக்கு புனித பயணம் செல்லுகிறார்கள். அவர்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடம் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண கல்லறையை பார்க்கிறார்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். வானத்தையும் பூமியும் நிரப்பக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பிதாவினுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அவரை விசுவாசிகளுடைய இருதயத்திலே என்றென்றைக்கும் அவர் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசிப்பது மட்டுமல்ல, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினாலே நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்று இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுகிறதுனாலே பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள் இருப்பதினாலே எங்களுக்கு இன்றைக்கு மரணம் வந்தாலும் நாங்கள் கடவுளோடு தேவனோடு என்றைக்கும் வாழும்படியாக செல்கிறோம் என்பது மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். வருகிற வேளையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு எழும்பப் போகிறார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்கிற நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே உண்டாயிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய மரண பயம் அடிபட்டு சென்று விடுகிறது. இன்றைக்கு நாங்கள் மரித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி திரும்ப வருகிற வேளையிலே அவருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் உயிரோடு எழும்புவோம் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, எங்களில் அநேகர் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இது 1ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு காரியம், நடந்த ஒரு சம்பவம், வரலாற்று நிகழ்ச்சி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த சத்தியம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் முழுதும் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு அதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அதே அளவுக்கு அவர் உயிரோடு எழும்பவில்லை என்கிற பொய்யான காரியமும் உலகம் முழுதும் இன்றைக்கு பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க என்ன நடந்தது தெரியுமா? இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நான் படிக்கிற வேளையில் அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒன்றை சொன்னேன். அவரை அடக்கம் பண்ணி அந்த கல்லறைக்கு யூதர்கள் காவலாளிகளை வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்ததை அந்த காவலாளிகள் கண்டார்கள். கண்ட மாத்திரத்தில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நேரடியாக ஓடி வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யூத அதிகாரிகளோடும் பிரதான ஆசாரியர்களோடும் வந்து சொல்லுகிறார்கள். 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். 15வது வசனம். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். அந்த பேச்சு யூதருக்குள்ள இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற வேளையில வேத வசனத்தின் அடிப்படையில்
இன்னும் ஒரு செய்தி உங்களுடைய மனதிலே வந்து கொண்டிருக்கிறது. இல்லை, அவர் உயிரோட எழும்பவில்லை. சீசர்கள் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், பொய் சாட்சி என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இது அந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பொய். இன்றைக்கும் அதை மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உண்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடே எழும்பினார். அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை. அந்த பொய்யான அந்த செய்தி இன்றைக்கும் பரவி கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் உண்மையான சத்தியமாகிய உண்மை நிகழ்ச்சியாகிய கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இல்லை என்றால் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர் உயிரோட எழும்பவில்லை, அவருடைய சீசர்கள் அவருடைய உடலை களவாடி சென்று விட்டார்கள், ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பொய் சாட்சியை நம்புகிறீர்களா? பிரியமானவர்களே, வானத்தையும் சிருஷ்டித்த தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மனிதனுடைய பாவத்தை போக்கும் பலியாக இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். கன்னிமரியாளுடைய மூலமாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தவர், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக மனிதனுக்கு வரவேண்டிய பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பாவ நிவாரண பலியாக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறதுனாலே எந்த ஒரு மனிதன் அவரை விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மரித்து போன மனிதனை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மரித்து போன மனிதன் நம்முடைய இருதயத்திலே வந்து தங்க முடியாது. மரித்து போன மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு தருவதற்கு பலன் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்து மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையிலே என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு பரிகாரம் உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கிடைப்பது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பினுடைய விளைவு ஒரு புதிய வாழ்க்கை. புதிய வாழ்க்கையினுடைய நடத்துதல் உங்களை நித்தியத்திற்கு நேராக தேவனோடு வாழ்வதற்கு ஏதுவாக உங்களை நடத்தி செல்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்ததுனாலதான் இன்றைக்கு அவரை நம்பக்கூடியவர்களும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவன் உண்டு என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண முடியும். பாவத்தை மேற்கொண்டு வாழ்க்கையை வாழ்வதை நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறார், அதை உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதற்கு அவருடைய சீசர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இந்த வேத வாக்கியம் சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு பாவ மன்னிப்பை தர விரும்புகிறார். பாவத்திலிருந்து விடுதலையை தர விரும்புகிறார். நித்திய வாழ்வை தர விரும்புகிறார். உங்களை தேவனோடு சேர்த்து வைக்க விரும்புகிறார். ஆகவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே,
நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூரண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலக மகான்களின் சமாதிகள் எல்லாம் மூடி இருக்கிறப்ப அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் தான் சொன்னபடியே என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் நிரப்பக்கூடியவராக, அவரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலே வாழக்கூடியவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தியை கேட்டுக்கொண்டவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு சொந்தமாக்கி ஒரு புதிய வாழ்வை கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். ஆண்டவருடைய செய்தியை கேட்ட யாரும் அவருடைய வருகையிலே இல்லாமல் போய்விடாதபடிக்கு அவருடைய வருகையிலே தங்களும் பங்குள்ளவர்களாக மாற அவருடைய வாழ்விலே நீர் விசுவாசத்தை ஏற்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.
அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. தரிசனம் அளித்தனரே தம் அன்பர்க்கு அந்நாளிலே, தரிசிப்பும் திருமுகம் எத்தின மதிலும் தயவாய் நம் மண்டை நேர்க்கிறாரே. தரிசிப்பும் திருமுகம் எத்தின மதிலும் தயவாய் நம் மண்டை நேர்க்கிறாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் முன்னமே அறிந்து சொன்னார் என்றும் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்றும் கேட்டோம். பின்னால் நடக்க போகும் காரியங்களை அறிந்தவர் தெய்வம் மட்டுமே. நம்மை பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கும்படியாகவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யார் இவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.